பிக் பாஸ் 8 தமிழ் பிக் பாஸ் 8 தமிழோட 11வது வார கேப்டன்சி என்னாச்சு, கேப்டன் யாரு, டாப் 5 யாரு, என்ன நடக்குது, இந்த ஃப்ரீ டாஸ்க்ல சில பேர் போடப்பட்டிருக்க திட்டம், சீசன் 7க்கு போன எத்தனை போட்டியாளர்கள் இந்த ஃப்ரீ டாஸ்க்ல வாராங்க, அடுத்தது இந்த வைல்ட் கார்ட் என்ட்ரி ரீஎன்ட்ரி அது என்னாச்சு அப்படின்ற விடயங்கள், மக்களோட கேள்விகள், எனக்கு தெரிஞ்ச சில பதில்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் யார் அப்படி என்பது வெள்ளிக்கிழமை அப்டேட் வந்தது. எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு அப்டேட் வந்தது. என்ன அப்படின்னா இந்த 11வது வாரத்துக்கான கேப்டன் யார் அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ வழக்கமா எனக்கு அப்டேட் தர்றவங்க அவங்க பிஸியா இருந்தாங்க. அப்ப நம்ம ஒரு 4 பேரை வச்சிருக்கோம். மெயினான ஆள்கிட்ட இருந்து எனக்கு அப்டேட் வரல. செகண்டா நம்ம வச்சிருக்கிறவங்க தான் தந்தாங்க. அவர் இந்த சீசன் 8 தான் எனக்கு பழக்கமானாரு. ஸோ அப்போ நம்ம நினைச்சோம் வெள்ளிக்கிழமை அப்டேட் நமக்கு வருது. சரி, வேற சில பேரை பார்த்தா அவங்களும் அதே மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க, முத்து கேப்டன். அப்போ நம்ம நினைச்சோம் வெள்ளிக்கிழமையே ஷூட் எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு நாள் கேப் இருக்கும். அங்க நேற்று நடந்ததைத்தான் நம்ம அந்த லைவ்ல போடுவாங்க. எப்படியும் ஒரு நாள் அப்படின்னைக்குள்ள ஒரு 12-14 மணிக்கு கிட்ட கேப் இருக்கும். இப்போ நடக்கிறத லைவ்ல போடல. சரி, அப்படி வந்துட்டாக்கும் முத்து கேப்டன் ஆயிட்டாருன்னு நினைச்சோம். சரி, அப்ப சனிக்கிழமை எபிசோட்ல நம்ம சனிக்கிழமை லைவ்ல பாக்குறோம், அதுலயும் கேப்டனா ஆனது காமிக்கல. சரி, எபிசோட்ல ஃப்ரைடே ஹேப்பனிங் அப்படின்னு வருமென்று பார்த்தா அதுலயும் வரல. சரி, இன்னைக்காவது வருமென்று பார்த்தா அது வரைக்கும் இது இல்லை. அதான் எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது. அது எப்படி வெள்ளிக்கிழமை முத்து கேப்டன் எப்படி அப்டேட் வருது? 4 பேருக்குடைய போட்டி இருக்கு. அந்த போட்டி வைக்க முதலே முத்து தான் கேப்டன் எப்படி அப்டேட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பல பேரோட கேள்வி இதுதான். ஸோ பட் யாரு கேப்டன் வருகிற தகவல் முத்துக்குமரன் தான் கேப்டன்ன்றாங்க. டாஸ்க் நடந்துச்சா அப்படின்னா டாஸ்க் நடக்கல. சரி, பார்ப்போம். அது நடக்கக்குள்ள பார்த்துக்குவோம். சரிங்களா? ஒருவேளை இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும், இல்லைன்னா நாளைக்கு நடக்கும். ஆனால் நடக்க போகிற விடயங்கள் முதல் எப்படி வந்துச்சு அந்த பதில் அப்படின்றதான் எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சரிங்களா? ஒருவேளை முத்துவோட பேர் போட்டியில் வந்துட்டா முத்து தான் வின் பண்ணுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. கண்டிப்பாக இல்லை. இப்போ பொதுவாக தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய படமும் இல்லை வேற ஒரு 4-5 படமும் வந்துச்சுன்னா தலைவரோட படம் தானே வின் பண்ணும். ஸோ அது மாதிரி முத்து அவர்கள் வேர்சஸ் வேற யாராவதுன்னு ஒரு போட்டி வரைக்குள்ள முத்து தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதுவும் கரெக்ட் தான்ல. சரி, பார்ப்போம். இப்போ வரைக்கும் அப்டேட் முத்து தான் கேப்டன்ன்றது மக்களே. ஸோ முத்துக்குமரன் அவர்கள் நாமினேஷன்ல வர மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த டாப் 5 விடயம் அப்படின்னு போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மட்டுமில்ல, எனக்கு தெரிஞ்சு 99.99% மக்களோட டாப் 5 இதுதான். முத்துக்குமரன் அவர்கள் வின்னர், தீபக் அவர்கள் ரன்னர். எனக்கு 3வது இடம் அது இப்போ வரைக்கும் யார் வேணுமென்றாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு போட்டியா இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 3வது இடம் மஞ்சரி டிசர்வ்ட். செகண்ட் ரன்னர் மஞ்சரி டிசர்வ்ட் அப்படின்றதான் என்னுடைய இது. சி இஸ் a வெரி ஸ்ட்ராங் contestant. எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்க எல்லா ஃபீமேலை விட தமிழ் பிக் பாஸுக்குள்ள வந்த இந்த 8 சீசனும் வந்த ஃபீமேல் contestant விட த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் contestant மஞ்சரி அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவங்க 3வது இடம் டிசர்வ்ட். 4வது இடம் இப்ப வரைக்கும் இந்த சௌந்தர்யா ஜாக்லினை விட பவித்ராக்கு தான் அதிகமா ஓட் வருது. அவங்களுக்கான ஃபேன்ஸ் ஓட் போட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா பவித்ரா 4வது இடம் பவித்ரா அவங்களுக்கு கொடுத்துருவோம். 5வது இடம் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிஆர் சௌந்தர்யா இந்த ஷோக்கு வரவே தகுதி இல்லாதவங்க, அந்த நபர் டாப் 5 வரக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 5 முத்துக்குமரன் அவர்கள், தீபக் அவர்கள், மஞ்சரி அவர்கள், பவித்ரா அவர்கள், ஜாக்லின். சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய டாப் 5. ஸோ இதற்கேற்றது போல மக்களும் அவங்களுடைய மைண்டும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. இந்த விட நான் பேச காரணம் என்ன அப்படின்னா, மஞ்சரி அவர்களை தூக்குறதுக்கு வெளியில நிறைய வேலைகள் நடக்குது. ஏன்னா மஞ்சரி இருந்தா இந்த சௌந்தர்யாவுக்கான அந்த டாப் 5 இடமே கிடைக்காது. அதனால மஞ்சரி அவர்களை எப்படியாவது வெளியில் அனுப்பணும்னு பணம் இருப்பவர்கள் எக்கச்சக்கமா வேலை செய்யறாங்க. முக்கியமா இந்த சௌந்தர்யாவோட பியா, அருணோட பியா, இவனுங்க எல்லாம் எக்கச்சக்கமா ஒர்க் பண்றாங்க. ஸோ முத்து அவர்கள் நாமினேஷன் கேப்டன் நாமினேஷன்ல வரமாட்டாரு. அவர் வராத பட்சத்தில் நம்ம
மஞ்சரிக்கு ஓட்ட போடணும்ன்றது நம்மளுடைய ஒரு இது. ஏன்னா சி டிசர்வ் இட். சரிங்களா? நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களை இது தொடர்பாக. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டாஸ்க்ன்றது இன்னும் 2 வாரத்துல வரும் அப்படின்ற மாதிரி தகவல். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை விட்டு அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் 84 91வது நாள் இல்லை அப்படின்னா 77 84வது நாள் ஃப்ரீ டாஸ்க் அப்படின்றது. ஸோ இந்த ஃப்ரீ டாஸ்க்ல வர்ற தகவல் என்ன, இந்த சீசன் 7க்கு போன அந்த 2 இப்போ இந்த சீசன் 8ல இருக்கிற சௌந்தர்யா அருண் அவங்களுடைய பிஆர்ஸே அவங்க தான். ஸோ அந்த கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈவன் அது வந்து அவர் கொண்டண்டா இருக்குமென்ற மாதிரி ஒரு கதை போகுது. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஸோ நீங்க உங்களுடைய ஆட்டம் போன சீசன் போனீங்க, பிரதீப் கிட்ட செருப்படி வாங்கிட்டு ஒருத்தர் போயிட்டாரு, இன்னொருத்தவங்க வந்து பிரதீப் போட்ட பிச்சையால வின் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய அந்த சாப்டர் அதோட முடிஞ்சு. ஸோ இங்க ஆடுறவங்களை நீங்க ஆட விடுங்க, வெளியில பண்ற குப்பத்தனம் போதும், உள்ளுக்குள்ள வந்து கெடுக்காதீங்க அப்படி என்பதான் நம்ம ஒரு பிக் பாஸ் ரசிகரா ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று. அப்படி வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு தான் நெகட்டிவிட்டியா போகும், மக்கள் வச்சு செய்வாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ டாஸ்க் தொடர்பாக அப்டேட் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து டிக்கெட் ஃபினாலே நடக்கும். ஸோ டிக்கெட் ஃபினாலே அது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கு போக சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா ராயனுக்கு போக சான்ஸ் இருக்கு. ராயனோட பெரிய மைனஸே அந்த சௌந்தர்யா ஜாக்கிரனோட இருக்கிறது தான். அந்த அதுகளை விட்டுட்டு வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒரு நல்ல போட்டியாளர் தான். சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி. ஸோ பிக் பாஸ் டீம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எடிட்டிங்கும் சரி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களும் சரி 3 தடவை கிட்ட மாற்றிருக்காங்க. முதல் ஆரம்பத்தில் இந்த 70வது நாள் ஒரு போட்டியாளர் உள்ளே போகிறதா தான் இருந்துச்சு வைல்ட் கார்டு என்ட்ரி அப்டேட்டில். பட் இப்போ வந்து அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வைல்ட் கார்டு என்ட்ரினா இல்லை. சரிங்களா? ஸோ ஆனால் ரீஎன்ட்ரியா கெஸ்ட் என்ட்ரியா சில விடயங்கள் பேச்சு போகுது. இப்போ டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் நடக்கக்குள்ள பழைய போட்டியாளர்கள் இந்த போட்டியாளர்கள் சப்போர்ட்டாவோ இல்லை ஜட்ஜஸாவோ போக சான்சஸ் இருப்பதாக தகவல். அப்படி இருக்கக்குள்ள சாச்சனா அவர்களை சில வேலைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ரவிசரை பற்றி எனக்கு அப்டேட் கிடைக்கல. நான் விரும்பினது ரவிசரோட ரீஎன்ட்ரியாவது இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. வேற லெவலில் பண்ணுவார். பட் அதை பற்றி அப்டேட் எனக்கு வரல. ஸோ ஆனால் ஷுவராக வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் முடியக்குள்ள கடைசி ஒரு 14 நாள் இருக்கிற டைமுக்குள்ள பழைய போட்டியாளர்கள் பல பேர் திரும்ப உள்ளுக்குள்ள போவாங்க அப்படி என்பதான் தகவல் மக்களே. சரிங்களா? ஸோ நீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஸோ முத்து கேப்டன் ஆனது வருகின்ற தகவல்களின்படி 100% முத்து தான் கேப்டன் அப்படின்னு தகவல் வருது. ஆனால் எப்படி ஒரு விடயம் நடக்காம அப்படி சொன்னாங்கன்றதான் என்னோட மண்டையை படி குழப்பிக்கொண்டிருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரின்னு. நன்றி.